ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் வனமகன் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம். ஹாரிஸ் ஜெயராஜுடைய 50வது படம். பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காட்சிகள் திரு கேமராமேன்றதுனால காட்சிகள் ரொம்ப ரிச்சாக இருந்தது. இந்த கதை என்ன அப்படின்னா, காட்டில் இருக்கிற ஒருத்தவன் எதிர்பாராதவங்க நாட்டுக்கு வந்துட்டான்னா அவன் சந்திக்கிற பிரச்சனைகள், அவனுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்படுது, அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் ஒரு காதல் பூக்கிற மாதிரி ஒரு விஷயம், அதன் பேருக்கு ஒரு சின்ன கிரைமு, அதுலேருந்து அவன் தப்பிச்சானா இல்லையா, இவங்க ரெண்டு பேருடைய காதல் ஒன்று சேர்ந்ததா இல்லையா அப்படின்றது தான் இந்த வனமகன் திரைப்படத்தினுடைய கதை. திரைப்படம் அப்பகலிப்டோ, டார்சான், அப்புறம் தி டைகர் கொரியன் மூவி, இன்னும் நிறைய படங்கள் ரெசம்பலன்ஸ், அதாவது அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு நினைவுபடுத்துது. அதை விட்டுடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இவர் காட்டிலேருந்து நாட்டுக்கு வராரு. வந்ததும் அவர் சந்திக்கிற விஷயங்களை கொஞ்சம் காமெடியாக சொல்கிறேன்ட்டு கொஞ்சம் அதிகமாக போயிட்டாங்கன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா ஒடியாந்து டமால்னு ஒரு செவுத்தெல்லாம் இடிக்கிறதுலாம், எப்போ செவுறு அடிக்குதோ அப்பயே நமக்கு அந்த மாதிரி தொய்வு நிறைய அடையுது. ஏன்னா கான்கிரீட்டுங்க, செவுருங்க. அவனா என்ன காட்டுவாசி நல்ல உடம்பு தினகாத்திரமாக நல்லா, அதுக்காக செவுத்தெல்லாம் உடச்சின்னு போகிற மாதிரிண்ணா எனக்கு புரியல. ஹல்கா செவுத்தெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு டமால் டிமால்னு போகிறேன். பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்க்கும்பொழுது ஓவரால் அந்த படம் ஏஎல் விஜய் ரொம்ப டீப்பான போக மாட்டார். ஜஸ்ட் லைக் அப்படியே லைட்டாக தொட்டுன்னு போயிடுவார். அந்த மாதிரி அந்த படத்தையும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்பொழுது ரசிக்கலாம். அந்த மாற்றம் இல்லை. ஜெயம் ரவி படத்தில் நான் ஒரு A4 ஷீட்டில் ஒரு 4 வரி 5 வரி தான் அவர் பேசுகிறேன். காவியா அந்த சம்திங் லைக் தட்டியா, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாலாம் அவர் பேசலை. அது மாதிரி தான் டைலாக்கு. பட் மரத்தெல்லாம் ஏறுறாரு, ஓடுறாரு, அந்த மாதிரி இடங்கள்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மிக முக்கியமாக பின்னாடி, அதாவது இந்த காட்டு அந்த ட்ரைப் இன மக்களோட அவர் இருக்கிறப்ப அவர் அதுக்காக நிறைய சிரத்தை எடுத்து நடிச்சுக்கிறார். அதுக்கு நிச்சயமாக நம்ம ஜெயம் ரவி பாராட்டி ஆகும். அப்புறம் இந்த படத்தில் சாயிஷா 1995 2000 இப்போலாம் அப்படிலாம் படம் மச்சான் எப்படா படம் இருக்குது அப்படிங்கிறன்னு வச்சுக்கோங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான். 2 படம் நல்லா இருக்கு மச்சான், 3 படம் நல்லா இருக்குன்னு போயிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் படம் நல்லா இருக்கான்னு கேட்டால் 2 படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டம்மர் நம்ம அந்த சாங்ஸ் இது இந்த சான்ஸே கிடையாது. லேடி பிரபுதேவா ஆடுற மாதிரி ஆடுறாங்க. அப்புறம் அம்மம்மா அழகம்மா ரெண்டுத்துலேயும் பின்னி பிடங்குறாங்க. சாயிஷா இந்த படத்தில் நிறைய என்ன சொல்கிறது, ஆசம் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க சாயிஷா. நல்லா ஓட்டமெல்லாம் புஷ்டியாக, கண்ணா கதுப்புலாம் நல்ல அந்த புஷ்டியாக இருக்கிறாங்க. தமிழ் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு உடல்வாக கூட அவங்க இருக்காங்க. அந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் சாயிஷான்னு கூட சொல்லுவேன். அப்புறம் இன்ஃபேக்ட் ஹாரிஸ் ஜெயராஜுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், அப்புறம் திருவோட சினிமோகிராஃபி, ஸோ சொல்லிகிட்டே போகலாம். இப்படி இருந்தாலும் இந்த சாயிஷா ஜெயபிரதாவுடைய கண்ணை நினைவுபடுத்துகிறாங்க. கிட்டிஷான முகம், சிரிக்கிறப்ப அழகாக இருக்காங்க. லிப்ஸிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பட் ஃபஸ்ட் மூவி ஆனால் சாங்கில் அதுவும் ஃபஸ்ட்டு அந்த சாங்கு சான்ஸ் இல்லை. அதாவது ஒரு எந்துவா ஆடினா தான் அது மாதிரி ஒரு டான்ஸ் ஆட முடியும். அது என்ன தான் சொல்லி கொடுத்தா கூட அது உள்ளார அது அப்படி ஆடணும்னு ஒரு ஃபீல் இருக்கும். சான்ஸே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு சாங் நம்ம சொல்லுவாங்க, ஏமா இது என்ன ஒருத்தான்னு கேட்டால், மச்சான் ஃபஸ்ட்டு சாங் மச்சான் அதுக்கே காசு சரியாக போச்சுணும். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சாங்க்கு காசு சரியாக போச்சு. அந்த மாதிரி ஒரு சாங் அதுக்கு என்னென்ன அதுக்கான பேக்ரவுண்ட், அந்த தீவுங்க, அதுக்கான க்ரீனரி, அதுக்கு திரு கேமராமேன் யூஸ் பண்ணி கலர்ஸ், அந்த சைடில் ஆடுற அந்த லேடிக்கு அத்தனை பேருக்குமே கலர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த கலர்ஸ் பாருங்கள், கண்ணு ஒத்திக்கலாம், லவ்வபிள். அதே மாதிரி அந்த அம்மம்மா அழகம்மாவுக்கான இண்டோரில் லைட்டிங்கும் சரி, அது ஒரு மூடாக ஒரு காமம் கலந்த ஒரு சாங். அது ஃபஸ்ட் கிளாஸான சாங் அது. ஸோ இந்த 2 சாங்குமே அந்த படத்தில் மிகப்பெரிய பலம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு கேமராமேன் இருக்குது. அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த படம் நிச்சயமாக பேர் சொல்லக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆண்டனியோட எடிட்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சேசிங் காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. காட்டில் தேடிட்டு ஓடுற அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரகாஷ்ராஜ் ஆஸ் யூஷுவல் அவர் நிறைய படங்கள் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு. தம்பி ராமையா சில இடங்களில் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பல காட்சிகள் ரசிக்க வைக்கிறாரு. அதை நம்ம சொல்லி ஆகணும். படத்தில் சில சின்ன சின்ன க்யூட்டான காட்சிகள் ரசிக்க வைக்குது. என்னென்னா
இந்த நகரத்துக்கு வந்ததும் வந்து சாயிஷா வந்து ஜெயம் ரவி கையை பிடிச்சி இழுத்துமா அவங்க ஊர் எடுத்தோம். அதே காட்டுக்கு போன அப்புறம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து டக்குன்னு வந்து அது என்னுடைய இடம் அப்படின்ற மாதிரி வந்து டக்குன்னு சாயிஷாவோட கையை வந்து ஜெயம் ரவி பிடிச்சி கடற்கடன்னு அழிச்சிட்டு போகிறோம் அந்த சீன்ஸ். இந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய காட்சிகள் எல்லாரும் காலி பண்ணணும்னு சொல்லும்போது அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அந்த குரல் கேட்டு அந்த குழந்தை வந்து சேர்ற அந்த காட்சியெல்லாம் நெகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப லவ்வபுளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி படத்தில் அங்கங்கே ஒரு 2 சீன் 3 சீனுக்கு ஒரு சின்னதாக ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் வச்சு பண்ணுறது, ரம்யாவை தூக்கிட்டு வந்து சேர்க்கறதுலாம் வந்து கொஞ்சம் நம்ப முடியாத காட்சியாக இருந்தாலும் கூட ரசிக்கிற காட்சியாக அது இருக்குது. ஸோ ஓவரால் இந்த திரைப்படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய இந்த மாதிரி நம்ம நிறைய படம் பார்த்துட்டோம், ஆனாலும் கொஞ்சம் உட்கார வைக்கிறாங்க. ஒரு சில நம்ம நிறைய படம் பார்க்குறதுனால எல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கூட ஓகே அப்படின்ற அளவுக்கு இந்த படம் இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை வந்து ஏஎல் விஜய் வந்து இயக்கியிருக்கிறாரு. அவர் வந்து அவருடைய சேஃப் ஜோனில் இந்த படத்தையும் இயக்கியிருக்கிறார். வேற என்ன, இந்த திரைப்படம் வந்து பார்க்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு ஜாக்கி சினிமாஸ் பரிந்துரைக்கின்றது. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை இந்த தளத்தின் மூலமாக நீங்கள் அறிய இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து நிறைய படங்களை நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்துது. அப்போகலிப்டோஸ் வந்து தி டைகர், அப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். வேற என்ன, உள்ளூர் சினிமாவிலிருந்து அதன் பிறகு வந்து எடிட்டிங் வந்து ஆண்டனி பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ்.